வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா அவர்களுடைய பேச்சு, ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி, தமிழகத்தில் இருந்து தூண்டி விடுகிறார்கள், அதுவே இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம். தமிழகத்தில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள், கன்னடர்கள் மீதும் கன்னடர்களுடைய உடைமைகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இவ்வாறு இங்கே பிரச்சனையை தூண்டுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். யார் எந்த பக்கம் தூண்டி இருந்தாலும் அமைதி நிலவ வேண்டும், தண்ணீர் பெற வேண்டும் என்பதே நம்ம அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஒரு மத்திய அமைச்சராக இருந்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, அவர் கர்நாடக மாநில அமைச்சராக இருந்திருந்தால் இன்றைக்கு கேள்வி நேரம் இதை விவாதித்திருக்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்காது. மத்திய அமைச்சராக இருந்து சதானந்த கவுடா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து எந்த அளவிற்கு ஏற்புடைய கருத்து, இதில் யார் அமைதி காக்க வேண்டும், யார் பக்கம் நியாயம் இருக்கிறது, விவாதிக்கலாம். அரங்கில் 4 ஆளுமைகள் நம்முடைய இணைய காத்திருக்கிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்முடைய சமூக ஆர்வலர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு PR பாண்டியன் அவர்கள் விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர், அவர் நம்முடைய இணைக, அவருக்கும் என்னுடைய வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதன் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள், 4வருக்கும் என்னுடைய வணக்கம். திரு PR பாண்டியன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேவை தண்ணீரா அல்லது பிரச்சனையா, கலவரமா? நமக்கு தேவை தண்ணீர் தான் அப்படிங்கிற பட்சத்தில் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக மாநில அரசு தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார்கள். அங்கே இருக்க எப்போவுமே ஃப்ரெஞ்ச் எலிமெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள், அது எல்லா மாநிலங்களின், தமிழ்நாட்டிலையும் கூட சில சிறு சிறு குழுக்கள் வந்து பிரச்சனைகளை பண்ணிய கடந்த கால வரலாறுலாம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு இடத்துல மத்திய அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சம்பவம் தான், ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் போய் அடிக்கிறாங்க, கர்நாடகம் காவிரி தமிழருக்கே என்று சொல்லுங்கிறாங்க. அவருக்கு இவங்க சொல்கிற தமிழ் கூட புரியலை, ஒரு டெம்பர் ட்ரோலர் அடித்து உடைக்கிறாங்க. இந்த செய்தி கர்நாடகம் முழுவதும் காட்டுத்தீயாக பரவுகிறது. அதன் பிறகு தான் இந்த பேருந்தெரிப்பு, இந்த கலவரம்லாம் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. மத்திய அமைச்சர் அதை தான் சொல்கிறார். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் இன்னும் அதிக பொறுமை காக்க வேண்டியது நம்முடைய அவசியமா இல்லையா? மத்திய அமைச்சர் அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மத்திய அமைச்சர் கருத்துக்கும் இப்போ அங்கே துவங்கியிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற கலவரத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது போல தான் அவருடைய கருத்து இருக்குது. ஏன்னா காரணம், அவர் சொல்லியிருக்கிற கருத்து மனிதநேயத்தோடு அதை பார்க்குறாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. தமிழ்நாட்டுக்காரர்களால் தான் கலவரம் உருவானதுன்னு சொல்கிறார். கலவரம் உருவானது என்றைக்கு ராமேஸ்வரத்தில் பஸ்ஸு அடித்து உடச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது என்றைக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். கலவரம் கட்டுக்கடங்காமல் போகிறதுல தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ பேர் அமைதியாக தான் இருந்தாங்க. இதில் பலருக்கு, எங்களுக்கெல்லாம் கூட மிகப்பெரிய வருத்தம், இவ்வளோ நடக்கிற போது கூட தமிழ்நாட்டில் இப்படி பேசாமல் இருக்காங்களே, யாரை நம்பி நம்ம வாழ்கிறதுங்கிற அச்சம்லாம் இருந்தது. அதே நேரத்தில் அகிம்சை வழியில் அணுகணுங்கிற உள்ளுக்குள்ளே இருந்த அந்த மன அழுத்தம் எங்களெல்லாம் அடக்கி வச்சிச்சு. அதுதான் உண்மை. ஆனால் கட்டுக்கடங்காத கலவரம் இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில், இன்றைக்கி இருக்கிற தொலைத்தொடர்பு வசதிகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்நாடகாவில் நடைபெற்றிருக்கிற கலவரம் என்பது மிக பிற்போக்குவாதிகளுடைய தூண்டுதல் பேரில் தான் அது நடந்திருக்கு. அது யார் தூண்டுதாங்கிறத ஆதாரப்பூர்வமாக பேச வேண்டிய நிலையில் தான் சதானந்த கவுடா நான் தான் தூண்டுனேன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கார். இது ஒரு மத்திய அமைச்சர், அதுவும் ஒரு சட்ட அமைச்சர், இந்த இந்தியாவுக்கே ஒரே சட்டத்துக்கு ஒரே அமைச்சராக இருக்கக்கூடிய சதானந்த கவுடா இப்படி பேசுகிறது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய இழுக்கு. அது பிரதமரே வந்து அந்த கலவரத்தை வந்து கர்நாடகத்தை கண்டிச்சிருக்கிறார். அப்படி இருக்கிற போது நம்ம கேட்குறது தண்ணி தான் கேட்குறோம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்த 1-2 கலவரங்கள் உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. ஏன் கர்நாடகாவில் இன்றைய வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாதனால நீடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய ஆய்வு கட்டத்தில் இருக்குது. அதனால் நம்மளை பொறுத்தவரையில் அகிம்சை வழியில் தான் போராட்டங்கள். நமக்கு வேண்டியது தண்ணீர் தான், நம்மளுடைய வாழ்வாதாரம் தான். ஆனால் பாதிக்கப்பட்டு பெரிய கலவரமாக போய் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்ட பிறகு அந்த இழப்புக்கு நீதி கேட்டு தான் இப்போ போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். தண்ணீர் கூட அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு அதுக்கான இழப்பீடு கொடுக்கணும், அதை வந்து கர்நாடக அரசு கொடுக்கணும், அதை மத்திய அரசு உறுதிப்படுத்தணுங்கிற நிலையில தான் நம்மளுடைய அகிம்சை வழி போராட்டம். தொடர்ச்சிட்ட கருத்து அந்த அளவில் எடுக்கிறேன். திரு வன்னியரசு, இங்கே நடைபெறக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு ஏற்புடையது? பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு தேவை தண்ணீரா பிரச்சனையா? நாம் இன்னும் கூடுதலாக பொறுப்போடும் கவனத்தோடும் இந்த பிரச்சனையை அணுக வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு, தமிழக அரசியல் கட்சிகள் அல்லது இயக்கங்கள் பிரச்சனையை தூண்டக்கூடிய விதத்தில் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கர்நாடகாவில் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து 45 பேருந்துகள்னு சொல்லி சொல்கிறாங்க.
இன்னமும் வந்து மறைக்கப்பட்ட பேருந்துகள் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. லாரிகள் மட்டும் 90 லாரிகள் எரிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்ட வாகனங்கள் அத்தனை வாகனங்களும் அடித்து உடைக்கப்பட்டு காட்சிகளை நம்ம பார்க்குறோம். கன்னடத்தில் பேசுன்னு சொல்லி அந்த பெரியவர் அதை பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து கண்ணீர் வரும். நம்முடைய தந்தை மாதிரி இருக்கிறாரு, அவரை எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இன்னும் காட்டுமிராண்டிகள் வாழ்கிற நாடு மாதிரி இருக்குது. இல்லை எப்படி வந்து இலங்கையில் வந்து சிங்களர்கள் எப்படி தாக்குதல் நடத்தணும் அதுபோல் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து இதிலேருந்து தெரியும். இங்கேயும் தமிழில் பேசுன்னு சொல்லி ஒருத்தரை போட்டு அடித்தாங்க. என்னென்னா அதை பார்க்குறது இல்லை நீங்கள்? இல்லை அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னென்னா இன்றைக்கி வந்து இதெல்லாம் வந்து ஒரு எதிர்வினையாக வந்து இன்றைக்கி வந்து அவ்வளவு மோசமான ஒரு கலவரம், அவ்வளவு மோசமான படுகொலைகள், அவ்வளவு வந்து தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு அமைப்பு ரீதியாகவோ இல்லை தன்னெழுச்சியாக வந்து சிலர் செய்கிற அதோட ஒப்பிடுறது அப்படிங்கிறதே தவறு. பிரதமர் வந்து சொன்ன கருத்தே வந்து மிக மோசமான கருத்து. 2 பேரும் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அடி வாங்கினவனே நீ அமைதியாக இருந்துச்சுன்னா அடித்தவனே நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? அதனுடைய தொடர்ச்சி தான் நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி சதானந்த கவுடா சொல்கிறது வந்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் அமைதியாக இருங்கள் அப்படிங்கிறது ஃபர்தராக இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க. அரசு என்று ஒன்று இருக்கிறது, மாநில அரசு இருக்கிறது, மத்திய அரசு இருக்கிறது. மோசமான ஒரு வார்த்தை குழுக்கள் செய்யக்கூடிய கலவரத்திற்கு அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை. அங்கே துப்பாக்கி சூட்டிற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, கண்டதும் சுட உத்தரவிடப்பட்டிருக்கிறது, துப்பாக்கி சூட்டில் ஒருத்தர் பலியாயிருக்கிறாரு, துணை ராணுவ படை இறக்கப்பட்டிருக்கிறது. எஸ் அப்கோர்ஸ் அங்கே கலவரம் நடைபெற்றிருக்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எந்த அதில் உண்மைக்கு புறமான செய்திகள் இல்லை. பட் அதே மாதிரி நீங்களும் எதிர்வினை ஆற்ற தொடங்குவதன் மூலமாக நீங்கள் அறுவடை செய்ய போது இல்லைங்கிற கருத்தை ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னார்னா இது என்ன விதத்தில் தவறாக நீங்கள் வந்து இப்போ அமைதியாக இருங்க, நாங்கள் வந்து துணை ராணுவத்தை கொண்டு வந்திருக்கோம்னா அந்த கேபிஎன் நிறுவனத்துக்குள்ளே போய் 200 பேர் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி தீ வச்சு கொளுத்துறாங்க. காவல்துறை வந்து அமைதியாக இருக்குது. அங்கே கர்நாடக அரசினுடைய காவல்துறையும் அங்கே இருக்கிற கன்னட இனவெறிகள் சேர்ந்து தான் அதை நடத்தியிருக்கிறாங்க. இது பின்புலம் வந்து நீங்கள் வந்து வெறுமனே வந்து தன்னெழுச்சி அவங்க செய்கிறாங்க அப்படிலாம் இங்கே வந்து அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடக்குது. வந்து இங்கே ஒட்டுமொத்தமாக நாங்கள் வரல. இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழின உணர்வு வந்து நம்முடைய உரிமைக்காக போராடுறது. அதாவது தண்ணி கேட்குறோம் அப்படிங்கிறது வந்து தப்பு. தண்ணி நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது தாக்குதல் நடத்துகிறாங்க. நான் 2 சம்பவத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், நவாஸ் பாஷாங்கிறவர் வந்து அவருடைய தம்பி மனைவி பிரசவத்துக்காக வந்து அங்கே போகிறார், பெங்களூர் போகிறாரு. போயிட்டு வர வழியில் வந்து பெங்களூர்லேருந்து மாண்டியாவிலேருந்து வர வழியில் அங்கே வந்து நந்தினி பால்டெப்போ பக்கத்தில் வந்து இந்த கன்னட வெறியர்கள் வந்து வழிமறித்து அவங்க பார்த்த உடனே வந்து தமிழர்னு தெரியுது, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு, அடித்து அந்த வண்டியெல்லாம் வந்து தீ வச்சு இவங்க வந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. யார் இருக்கிறவங்க தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுவை சேர்ந்தவங்க. இன்றைக்கி அவங்க வந்து அந்த காட்டுப்பகுதியில் எப்படி தப்பிச்சு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இன்றைக்கி வந்து தருமபுரி மாவட்ட கலெக்டரை போய் சந்தித்து இன்றைக்கி வந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி பேருந்துகள் என்னுடைய கார் போச்சு, என்னுடைய உடைமைகள் போச்சு, எல்லாம் போச்சு. இவ்வளவு மோசமான ஒரு வன்முறையை செஞ்சுருக்கிறாங்க கன்னடர்கள். இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் போன வந்து கர்நாடக ரிஜிஸ்ட்ரேஷன் போட்ட வாகனம் வந்து ஒரு இனோவா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. உடனே வந்து கர்நாடகாரங்க வந்து தமிழர்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டு வந்து கர்நாடகாரங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கள கூப்பிட்டு காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. தமிழர்களுடைய பண்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கன்னடக்காரங்கன்னு தெரிஞ்சே அவங்கள வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதநேயம் உள்ள இதுதான் நான் சதானந்த கவுடாக்கு என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து எவ்வளவு மனிதநேயம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களை நீங்கள் வன்முறையாளர்களாக சித்தரிப்பது, மற்ற மாநிலத்துக்காரங்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து வன்முறையை செய்கிறோம் அப்படிங்கிற காட்டுவது வந்து சுத்தமான அயோக்கியத்தனம். இது கண்டிக்கத்தக்கமான ஒரு செயல். குமரகுரு அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது என்று அது அன்றைக்கே அது தொடங்கிடுச்சு அந்த பிரச்சனை. 9ஆம் தேதி அனைத்து கட்சிகளின் சார்பில் அங்கே ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்புடுக்கப்படுகிறது. அந்த முழு அடைப்பு போராட்டத்திலும் அங்கே கலவரங்கள் நடைபெற்றன. நம்ம பார்த்தோம், சாலை முழுவதும் வந்து வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டன, ரோட்டில் டயரை போட்டு கொளுத்துறான், ரோட்லேயே வந்து சமைச்சு சாப்பிட்றான். இதெல்லாம் அங்கே நடக்குது. அப்போ வரைக்கும் 9ஆம் தேதி இங்கே யார் மீது ஒரு சின்ன தாக்குதல் கூட இல்லை. 10, 11, 12 அதன் பிறகு ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அந்த சம்பவமும் இங்கே அனைத்து கட்சிகளாலும் கண்டிக்கப்பட்டது. அனைத்து கட்சிகளும் கண்டித்தன. மாநில அரசு மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தது. கைது செய்கிறார்கள். ஒரு அடையாள போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கன்னட அமைப்புகளுடைய உணவகங்கள் மற்றவற்றின் முன் ஒரு அடையாள ரீதியான எதிர்ப்பை பதிவு செய்ய போகிறவங்கள கூட உடனடியாக கைது செய்கிறாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு அசம்பாவித நிகழ்வு தான் ஒட்டுமொத்த கலவரத்திற்கும் காரணம் என்பது போன்ற மத்திய அமைச்சருடைய நியாயப்படுத்தக்கூடிய பேச்சு
கர்நாடக கலவரத்தை நியாயப்படுத்தக்கூடிய பேச்சு, தமிழர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றக்கூடிய பேச்சு என்பது எந்த அளவிற்கு நியாயமான வாதம்? இல்லை, முதல்ல வந்து ஒரு சதானந்த கவுடா சொன்னது வந்து இங்கே ஏற்புடையதில்லை. இன்னும் கேட்டால் கண்டிக்கத்தக்கது கூட சொல்லுவோம் தமிழக பிஜேபி சார்பாக. ஆனால் ஒரு வருத்தம் உங்கள் மேலே என்னென்னா, ஒரு நெறியாளராக அது முழுக்க போட்டிருக்கணும். நீங்கள் பாதியில் கட் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்த லைன் அவர் என்ன சொல்கிறாரு, அதே சமயத்தில் இந்த கலவரம் நடந்தால் கூட கர்நாடக கவர்மெண்ட் ஷுட் ஹவ் பீன் வெரி கேர்ஃபுல் இன் ஹேண்ட்லிங் த சிச்சுவேஷன். ஏன் இவ்வளோ மோசமாக விட்டுட்டு இந்த அளவுக்கு விட்டுட்டாங்கன்றது நான் கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காரு. அவர் ஒரு அந்த கர்நாடகா சேர்ந்தவர்ன்றதால அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே நம்ம ராமேஸ்வரத்தில் அடிச்சது அவர் இன்னொன்னையும் சேர்த்து கண்டிச்சிருக்கிறாரு. கர்நாடக முதலமைச்சரை இன்னொன்னையும் சேர்த்து கண்டிச்சிருக்கிறாரு. கர்நாடக முதலமைச்சர் தண்ணி திறந்து விட்டது தப்புன்னு சொல்றாரு. இல்லைங்க, முதல்ல சொன்னாரு. என்னுடைய கேள்வி, நீங்க அவர் சொன்ன அந்த முழு பேட்டியை ஒளிபரப்புனீங்க, அதுக்கான நேரம் இல்லாதனால நம்ம ஒளிபரப்புறோம். ஒரு பகுதி நான் இப்போ திருப்பி சொல்றேன், நியாயப்படுத்தல. நீங்க அவர் சொல்றது என்னன்னா, நீங்க எப்படி கொண்டு வரீங்கன்னா, எல்லாருமே நல்லவங்க, அங்க வெறும் பிஜேபி மட்டும் தான் இதை வந்து கலவரத்தை தூண்டுற மாதிரி சொல்லாதீங்க. இங்க பேசுன இருங்க ஒரு நிமிஷம், இங்க பேசுன ரெண்டு பேருமே சித்தராமையா பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாது. ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. திருப்பி திருப்பி சொல்றேன், ஆதாரப்பூர்வமாக சொல்றேன், இது யார் பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிற அமைச்சர்ன்ற முறையில் யார் அங்கே யாரை போய், நானும் இல்லைங்க, அதிமுக இருக்கிற கர்நாடகத்தில் இருக்க எல்லாருமே அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு அமைச்சரை சப்போர்ட் பண்ணது தான் இப்போ விவாதத்துக்கு வருது. நான் அது ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனால் திருப்பி திருப்பி சித்தராமையா எப்போ இது ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு, அது வரைக்கும் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க வன்முறை ஒரு காரணம் அல்ல, அதை சொல்லி தப்பிச்சிக்க முடியாது, நீங்கள் அதை அடக்குங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ண உடனே வெளியில் வந்தோடனே கலவரம் வெடிக்குது. அப்போ யார் பண்ணுறது? ஒன்று. இன்னொன்று, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 597 ரவுடிகள் அங்கங்கே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண போகும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து, இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணாதீங்க, அவங்களை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்துட்டாங்க. அவங்க எப்போ ரிமாண்ட் பண்ணுறாங்க? பெட்டாலியன் வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களை கண்டெடுத்து அங்கங்கே பிடிச்சி உள்ள ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போது இதை யார் பண்ணதுன்றது இன்னும் கண்மூடித்தனமாக பார்த்துட்டு இருக்கணுமா? இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசாங்கம் வேண்டுமென்றே தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி சேனலில் வந்து ஒரு சந்தோஷன்ற பையனை அடிச்சதை திருப்பி திருப்பி காமிச்சு அதை பார்த்து நம்ம கோவப்பட்டு ஒரு 2-3 சம்பவங்கள் இங்கே நடந்துச்சு. அதை காரணமாக வச்சுக்கிட்டு இதுதான் எங்களுக்கு காரணம்னு சொல்லி ஒரு காரணத்தை தேடி அவங்க ஃபுல்லாக அதை இறங்கிட்டாங்க. இல்லை, அதான் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த நிகழ்விற்கு பின்னால் அல்லது இந்த வன்முறைகளுக்கு பின்னால் யார் காரணம் என்பது விசாரணை மூலமாக கண்டறியப்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிகளை குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இதை பிஜேபி தான் பண்ணுதுங்கிறாங்க, நீங்கள் காங்கிரஸ் பண்ணுதுங்கிறீங்க, காங்கிரஸ் வேற யாரையோ குற்றம் சாட்டுறாங்க, இவர்கள் யாருமே இல்லை, அங்கே சில லும்பன்ஸ் சில குழுக்கள் பண்ணுறாங்கிறாங்க. எனிவே யார் பண்ணுறாங்கனாலும் அது கண்டிக்கிறதுக்காக தான். என்னுடைய கேள்வி, என்னுடைய வாதம் என்பது, சதானந்த கவுடா அவர்கள் மாநில அமைச்சரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரோ இல்லை, ஒரு மத்திய அமைச்சர். அப்போ இந்தியா முழுமைக்குமான ஒரு அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவருடைய வாதம் என்பது தமிழகத்திற்கு ஆதரவான இல்லை, நியாயத்தின் பக்கமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டியுமே தான் இருக்கணும். பட் அவர் என்ன சொல்றாரு, அவர் நியாயப்படுத்துறாரு. என்ன வாதம்? இந்த வாதமே தவறுங்கிற, இங்கே தண்ணியே இல்லை இருந்தாலும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் என்பது, ஒரு மத்திய அமைச்சர் வைக்கக்கூடிய வாதம் என்பது ஏற்புடைய வாதமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான வாதங்களை தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக கண்டித்திருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழக மக்களுக்கு எழக்கூடியது என்ன தவறு இல்லை? நீங்க கேட்குற கேள்வியில இப்போ அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை கொண்டு வரீங்க. இங்க அரசியல் பண்றது எனக்கு என்னமோ சரியா தெரியல. ஆனால் அங்க பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நம்மளை பார்த்தா ஒரு ஏளனமா இருக்கும். திருப்பி திருப்பி ஏன் நான் மெக்னானிமஸா நாங்கள் தண்ணி கொடுக்குறோம் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அங்க ப்ரொஜெக்ட் பண்ண இமேஜ் என்ன தெரியுங்களா? இங்க தண்ணியே இல்லைன்னு. ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அந்த இமேஜ்? யார் கண்ட்ரோல் இருக்கு? சித்தராமையா சொல்றாரு, அங்க இல்லவே ஒண்ணுமே இல்லை. அங்க இருக்க சூப்பர்வைசரி கமிட்டி 2 நாள் முன்னாடி கூடுச்சு. நேற்று என்ன சொன்னாருங்க பாத்தீங்களா? சேர்மன் சொல்றாரு, 2 அரசாங்கமே எனக்கு எந்த விதமான ஆவணங்களையும் கொடுக்கல. அவங்க தண்ணி கொடுக்குறவங்க அவங்க கொடுக்கலாம், நமக்கு தவறு இல்லை. தண்ணி வேணும்னு கேட்கிற நம்ம ஒரு ஆவணமும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இல்லைங்க இருங்க, நான் சொல்ல சூப்பர்வைசரி கமிட்டிக்கு யார் ஆவணம் கொடுக்கணும்? அவங்க தானே பார்க்கணும். முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சுப்ரீம் கோர்ட் சொன்னதுல இருந்து தண்ணி இவ்வளவு இருக்குன்னு தயவு செய்து நீங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருந்தீங்க. திரு குமரகுரு, ரொம்ப லாஜிக்கா நான் ஒரு விஷயம் சொல்றேன். தமிழக மக்கள் அல்லது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், தமிழக மக்கள் நேரடியாக கர்நாடக கவர்மெண்ட்டை எந்த இடத்துலையும் ஆளுமை செலுத்தவோ அல்லது சித்தராமையா கேள்வி கேட்க உரிமை இல்லை. ஏன்னா சித்தராமையாவுக்கு இங்கே யாரும் ஓட்டு போடலை, ரைட்? பட் மத்திய அரசுக்கு இங்கே வாக்களித்திருக்கிறார்கள். மத்திய அரசு தமிழகத்திற்கும் பொதுவானது, கர்நாடகத்திற்கும் பொதுவானது. சதானந்த கவுடா எங்களுக்கும் பொதுவானவர், எங்களுக்கும் அவர் தான் மத்திய அமைச்சர். அப்படிங்கிறதுனால தான் சித்தராமையா, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்னு எடுத்துக்கொண்டால் கூட, சித்தராமையா அவ்வளவு திட்டமிட்ட ஒரு சதியை செய்து அவர் ஒரு திட்டமிட்ட அங்கே இந்த தவறான தகவலை கொடுத்தால் கூட ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அமைச்சராக இருக்கக்கூடியவர், நோ, இந்த மாநில முதலமைச்சர் சொல்வது தவறு, அங்கே தண்ணி இருக்குது அப்படிங்கிற இடத்த சொல்ல வேண்டியவர், இங்கே தண்ணியே இல்லை, ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு சதானந்த கவுடா சொல்கிறார்.
நான் அதான் கேட்கிறேன். சித்தராமையா கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாரு. சித்தராமையா தண்ணி கொடுக்குன்னு சொல்ல மாட்டாரு. சித்தராமையா தண்ணி தரமாட்டேன்னு தான் சொல்லுவாரு. ஆனால் சதானந்த கவுடா அவ்வாறு சொல்லுதான் தவறு. சதானந்த கவுடா அவரே ஏரியில போய் அவரே டேம்ல போய் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லணுமா, இல்ல சூப்பர்வைசர் கமிட்டி சொல்லணுமா? இல்ல, ரெண்டே கேள்விதான். அவர் போய் பார்க்கல, அவர் போய் பார்க்க முடியாது. அவங்க பண்ற தப்பு. ஆனா அது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நம்ம பண்றது எல்லாமே சரின்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது 15,000 சதுர கியூசெக்ஸ் கூட கம்மி. ஐயாவட்டே கேட்டுங்க, அது ரொம்ப கம்மி. ஏன் கம்மி ஆச்சு தெரியுங்களா? நம்ம சரியான ஆவணங்களை கொடுக்கல. முதல்லயே நீங்க கேட்டு இங்க இவ்வளவு இருக்கு இங்க இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கோம் 15,000 30,000 40,000 கொடுக்கணும். அந்த தவறை நம்ம பண்ணிட்டோம். நான் திருப்பி வரேன். நான் திருப்பி அங்க அந்த இடத்துல ஏன் நிக்கிறேன் அப்படின்னா, இது மத்திய அமைச்சர்கள் இவ்வாறான கருத்தை சொல்வது அப்படிங்கிறது இந்திய அரசினுடைய கருத்தாக பிரதிபலித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல சொல்றேன். அதை பிரைம் மினிஸ்டர் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக திரு வெங்கட்ராமன் அடிப்படையில் சதானந்த கவுடா அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது முற்றிலும் எந்த அளவிற்கு ஏற்புடைய கருத்து இல்லையோ அதே அளவிற்கு முற்றிலும் அதை புறந்தள்ளி விட முடியாது அப்படிங்கிற வாதமும் வைக்கப்படுகிறது. இங்கேயும் அமைதி காக்கப்பட வேண்டும். சின்னதா அவன் சும்மாவே அடிப்பான், இங்க சின்னதா ஏதோ பண்ணா கூட அதை காரணம் காட்டி இன்னமும் அடிப்பார்கள் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. தமிழகத்தில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அல்லது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்க? அதாவது ஒன்றும் அந்த மத்திய அமைச்சர் இதை பேச்சு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் பேசிக்கூடாது, தவறு. அதாவது இன்றைக்கி வந்து கர்நாடகத்தில் நிறையா கல் அடித்தாங்களா, தமிழ்நாட்டில் நல்ல கல் அடித்தாங்களாங்கிறதே பிரச்சனை இல்லை. அரசியல்வாதிகள் பிஜேபி காங்கிரஸ்னு பேசிகிட்டு இருக்கலாம். நான் என்னோடய இது கவலையெல்லாம் சாதாரண மக்களை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு பையன் எங்கேயாவது இன்ஃபோசிஸில் இருக்கார், பெங்களூர் போகணும், போக முடியல. ஏன்பா போகலன்னு கேட்டேன். போக முடியல சார், பஸ்ஸே ஓடலன்னு. அப்புறம் சொன்னார், சார் இவங்கள்லாம் பேசி தீர்க்கக்கூடாதா பிரச்சனையை, போராட்டத்தை உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா, ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க? அதான் நீ மக்களோட கண்ணோட்டம். இன்னைக்கு கர்நாடகத்தில் வந்து சில ரவுடிகள், அவங்களாம் ரவுடி தான், சந்தேகமே இல்லை, அடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் சில பேர் செஞ்சுருக்கலாம். அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் ஒரு போராட்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப சுமூகமாக உறவு இருக்குது. இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை சில ஒரு ரவுடி செஞ்சுருக்காங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணும். கர்நாடகா கவர்மெண்ட்டில் முதல் நாளில் கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாங்க. இது லா அண்ட் ஆர்டர் ஃபெயில்டு. அது கர்நாடகா இதே மாதிரி நிறையா நடந்திருக்கு. அந்த நாட்டில் பல மாநிலங்களே நடந்திருக்கு. அதுக்காக கர்நாடக அரசு வேணுன்ட்டே செஞ்சாங்கன்னு நான் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா கர்நாடக அரசுக்கு இதில் ஏற்பட்ட நஷ்டம் பெரியது. அதாவது அது ஒரு சில்வர் லேலின்னு பேர். அது அப்பேற்பட்ட கர்நாடகா உலக அளவில் ஒரு மோசமான ஒரு பேர் வந்துட்டு அவங்களுக்கு நஷ்டம் வந்து பல நிறுவனங்கள் மூடி 25,000 கோடி ரூபா நஷ்டம் ஆயிருக்கு. இதில் நம்ம நிறையா தமிழர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் கர்நாடக அரசு வேணும்னே தான் மேலே மண்ணை போடணும்னு சொல்லலை. ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு இன்னெஃபிஷியன்ட் கவர்மெண்ட்டு ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணல. இது டிஸ்கஷன் வந்து மேலே கொஞ்சம் போகணும். அதாவது அடிப்படை காரணம் கேட்கணும். அதாவது இந்த ஒரு மோசமான நிலைமை வந்துட்டு திருப்பி கல் அடித்தோம் மண் அடித்தோம்னு பேசிகிட்டு இருக்காம இது என்ன பிரச்சனை என்னென்னு அடிப்படை ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி என்ன பிரச்சனைனா பருவம் வந்து மாறிட்டுருக்கு. 1991 வந்தது, 1995 வந்தது, 2002 வந்தது, 12 வந்தது, 16 வந்தது. இனிமேல் வரமோகிற காலத்து இன்னும் மோசமாக போக போகுது. ஏன் மோசமாக போக போகுதுன்னா அது புவி வெப்பம், அதாவது குளோபல் வார்மிங் 1880 2010 வரைக்கும் உலகத்தோட வெப்பம் மீன் டெம்பரேச்சர் பேர் 1 டிகிரி கூடுனது. 130 வருஷத்தில் 1 டிகிரி கூடுனது. 2010 2015 5 வருஷத்தில் 0.15 டிகிரி கூடு, அதாவது 1.15 டிகிரி கூடிடுது. இப்போ வந்து உலகத்தில் சயின்டிஸ்ட் தான் சொல்கிறது என்னென்னா, அந்த 1.15 வந்து 1.5 டிகிரி கூடுனா பெரிய டிசாஸ்டர் வந்துடும். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, பருவமழை மாறி போயிட்டே இருக்குது. முன்னாடி துபாய் பாலைவனம் மன்னிக்கணும் இல்ல பிரச்சனை அதுவும் இல்லை, எனக்கு தெரியும். இல்லை நீங்கள் சொல்கிற ஃபேக்ட் உண்மை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் காவிரி விவகாரத்தில் முழுவதும் வேற இந்த வாதம் காவிரி விவகாரத்துக்கு பொருந்தாது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம், காவிரி விவகாரத்தை பொறுத்தளவில் அவர்களுடைய பாசன பரப்பு இவ்வளவுதான் நம்ம ஏற்கனவே அக்ரிமெண்ட் இருக்குது. அவர்கள் பாசன பரப்பை விதிகளை தாண்டி அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். 3 அணைகளை சட்டத்திற்கு புறம்பாக எழுப்பியிருக்கிறார்கள். தண்ணீரை இவ்வளவுதான் தேக்கணும்னு இருக்குது, அதை தாண்டி அவர்கள் தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறார்கள். தண்ணீர் அங்கே மிகப்பெரிய தனியார் குளிர்பான நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அமைச்சர் வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதமும் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் அவருடைய கழிப்பறை வசதிகளுக்காக அங்கே செலவிடப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களே எங்களுக்கு குடிநீருக்கு இதை பயன்படுத்தாமல் நீ ஏன் தனியாருக்கு விற்கிறேன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக அங்கே தண்ணீர் இல்லை அப்படிங்கிறத தாண்டி தண்ணீர் இருக்கிறது, அந்த தண்ணீரை வைத்து ஒரு பெரிய அரசியல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் ரொம்ப யதார்த்தமான உண்மை. அந்த அரசியலை யார் செய்கிறார்கள், அந்த அரசியலை செய்வதை எப்படி தவிர்க்க வேண்டும், அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடரலாம். ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்ன என்பதை குறித்து விவாதிக்கலாம். முன்னதாக திரு சதானந்த கவுடா அவர்கள் இன்றைக்கு கூடுதலாக ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் இது குறித்து இப்பொழுது எதுவும் பேச மாட்டார்,
பிரதமர் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க இயலாது என்று சதானந்த கவுடா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் கருத்தை தெரிவிக்க மாட்டார் என்று சதானந்த கவுடா சொல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் எங்கு வருகிறது? பிரதமர் எங்களுக்கும் பிரதமர் தானே, அவர் எப்பொழுது பேசுவார்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா அவர்கள் தமிழகத்தில் கன்னடர்கள் மீதான தாக்குதலை தொடர்ந்தே கர்நாடகாவில் இதுபோன்ற சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். யார் அமைதி காக்க வேண்டும் என்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு பிஆர் பாண்டியன், இதில் கூடுதலாக அவர் இன்றைக்கு ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த தருணத்தில், இந்த வேளையில் பிரைம் மினிஸ்டர் இது குறித்து எதுவும் பேச மாட்டார், பேச இயலாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் பேசணும் அப்படிங்கிற கேள்வி எல்லா இடத்துலையும் வைக்கிற போது தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து ஒரு கேள்வி எதிர்கேள்வி வைக்கப்படுகிறது. பிரைம் மினிஸ்டர் பேசினா இந்த பிரச்சனை தீர்ந்துன்னு நீங்கள் நம்புறீங்களா? பிரைம் மினிஸ்டர் மட்டும் பேசணுங்கிற அந்த கேள்வியே ஒரு அரசியல் தானே. இங்கே இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் குறித்தோ அல்லது கர்நாடக மாநில அரசு குறித்தோ மற்ற எந்த பிரச்சனை குறித்தும் கேட்காம பிரைம் மினிஸ்டரை கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு லாஜிக்கான ஒரு சரியான கேள்விங்கிற வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. பிரதமரை கொண்டு லாஜிக்கில் ஈடுபடுத்த முடியாது. இந்திய அரசுக்கு ஆக உயர்ந்த அமைப்புங்கிறது பிரதமருங்கிற அமைப்பு தான். அதை விட்டால் குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர் பிரதமர் தலையிட வேண்டிய இடத்துல அவர் தலையிட்டார்னா பிரதமருக்கே ஆபத்து. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி ஒரு நெருக்கடி இருக்குது. அப்படி இருக்கிற போது பிரதமர் ஏன் பேசணும் அப்படின்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா, இரு மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற போது மத்திய அரசு தான் இதை மத்தியஸ்தராக வரணும். அப்போ மத்தியஸ்தராக வரணும் அப்படின்னாக்கா உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதற்குள்ளே அவர் நுழையணும்னு அவசியமே இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு சட்டத்துறை அமைச்சருக்கு இருக்குது, உள்துறை அமைச்சர் கண்காணிக்க வேண்டியிருக்கு. அதை கண்காணித்து வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருக்குது. அவர் ஒரே வார்த்தையை சொல்லணும், சட்ட ரீதியான அணுகுமுறையின் மீது உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுறத தவிர கர்நாடகாவுக்கு ஒரு வழி இல்லைங்கிறத சொல்லிக்கிறார். சட்ட சொல்றாரு, எப்போ சொல்றாரு? சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லியிருப்பாரையானால் இந்த கலவரம் உருவாயிருக்காரு. ஆனால் நான் அதை சொல்ற போது பிரதமர் இந்த கலவரத்துக்கு காரணம் என்கிற அடிப்படையில் நான் சொல்லலை. அவர் ஒரு கட்டத்துக்கு மீது கலவரம் விஸ்வரூபம் எடுத்தது பிறகு தலையிறார். ஆனால் சட்ட அமைச்சர் நாட்டில் இருந்தார், அன்னைக்கு பிரதமர் இல்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிற போது அங்கே கலவரம் உருவாகிற போது பிரதமர் இந்தியாவில் இல்லை. ஆனால் அன்னைக்கு சட்ட அமைச்சர் இருக்கார். நான் என்ன கேட்குறேன்னா, சித்தராமையா பிஜேபி சதானந்த கவுடா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குற போது நாங்கள் ஏதோ காங்கிரஸுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்கிறவங்க கூட நண்பர் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொன்றையும் தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டாரு, நேரடி லைவில் வருது, ஒவ்வொரு நிமிடத்துக்கு வருது. நான் அதுக்கு தான் முன்னாடி சுருக்கமாக சொன்னேன். இன்றைக்கி இருக்கிற தொலைத்தொடர்பு வசதிகள் இருக்கிற போது இப்படி ஒரு கலவரம் வெட்கி தலைகுனிய வேண்டிய அவசியத்தில் இருக்குதுன்னு சொல்கிறேன். யாராருக்கு அதில் என்னென்ன சம்பந்தம் இருக்குங்கிறது நீங்கள் படிப்படியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கர்நாடகாவில் இருக்க சித்தராமையா தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது, அந்த வழக்கு விசாரணைக்கு வரதுக்கு முன்னாடியே பாலினார்மன் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், தண்ணியை திறந்து விட்டுருக்கேன், ஒரு மிகப்பெரிய சட்ட நெருக்கடி வரப்போதுங்கிறாரு. முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக சட்ட அமைச்சர் அழைச்சிக்கிட்டு டெல்லிக்கே போய் அவர் வீட்டில் போய் நிர்பந்தப்படுத்துறாரு. அவர் அதை சொல்லியும் மீறி வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்தில் வழக்கின் மீது ஒரு தீர்ப்பு வருது. தீர்ப்பு வர்ற போது என்னால் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது, நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போகிறேங்கிறாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தண்ணியை திறந்து வர்றதுன்னு முடிவு எடுக்கிறார். முடிவு எடுக்கணும்னு எடுக்கிற கருத்து சொல்கிற போது எடியூரப்பா அங்கே அந்த கருத்தை மாறுபட்ட கருத்தை சொல்கிறார், தண்ணியை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதாவது அங்கே இருக்கிற பாஜக கட்சியினுடைய தலைவரை விட எடியூரப்பா முந்திக்கிறார். அப்போ எடியூரப்பா முந்திக்கிட்டு உடனே வெளிநடப்பு செஞ்சு வெளியில் நின்று சொல்கிறாரு, தண்ணியை எக்காரணத்தை மட்டும் திறக்கக்கூடாது, திறந்தால் நாங்கள் மத்திய மாநில அரசுக்கு எதிரான போராட்டங்களை துவக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. 12 மணிக்கு தண்ணியை திறந்து விட்றாங்க. மறுநாள் காலையில் இவர் ஆட்சியை திறந்து விட்டது எப்படி, நீ கர்நாடக மக்கள் துரோகம் செஞ்சிட்டேங்கிற வார்த்தையை சித்தராமையா தான் துவக்கிறார். நான் ஈஸ்வரப்பாவை கூட குற்றம் சொல்ல விரும்பலை. அந்த நேரத்திலேருந்து இன்னைக்கு இருக்கிற அனந்தகுமார் கூட இதில் உரத்துறை அமைச்சர் கூட இதில் அவர் ஒரு நிலையிலிருந்து அவரை பார்க்குற போது அவரை நம்ம முன்மொழிய முடியாது. நான் என்ன இவருக்கு சொல்கிறேன், ஏன் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், சதானந்த கவுடா சட்ட அமைச்சர், உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற சொல்லி உத்தரவு போட வேண்டிய இடத்துல இருக்கிறவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் விட்டேன்னு கேட்கிறாரு. கலவரத்தை கர்நாடக மக்கள் செய்யல, தமிழ்நாட்டு மக்கள் செய்யறாங்கிறாரு. எந்த அடிப்படையில் சொல்றாரு? பிரதமர் பேச மாட்டார் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்ப சட்டத்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் பிரதமர் இருக்கிறாரா? இது அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தொடர்புடைய உருவாக்குறாரு. இரு கருத்துக்கள் வருது, மத்திய அமைச்சகத்தின் மீது இரு கருத்துக்கள் வருது, சந்தேகம் வருது. அப்ப இவங்களை நம்பி இவங்க எடுக்கக்கூடிய தீர்மானம் எப்படி இந்திய மக்கள் ஏத்துக்கிறது, எப்படி உலக மக்கள் இதை நம்புவாங்க? ஏன்னா பிரதமர் கர்நாடகத்தை கண்டிக்கிறாரு, ஒரு வார்த்தை தமிழகத்தையும் சேர்த்துக்கிறார். அதை தான் அந்த சகோதரர் சொன்னார், தமிழகத்தையும் கர்நாடகம் இணைச்சி எப்படி பேசுறதுன்னு. இணைச்சி சொல்லட்டும், அது எங்களுக்கு ஒரு கலவரம் நடக்கிற போது ஆத்திரத்தில் உச்சத்தில் இருக்கிறவங்களை கட்டுப்படுத்துவதற்கு எதிராளி மீது ஒரு கருத்தை சொல்லி அதை சமாதானப்படுத்தணும். அந்த நிலையில தான் நம்ம அதை பார்க்குறோம்.
ஆனா அதே நேரத்துல பிரதமரை தூண்டி விட்டார் நான் சொல்லல. ஆனா பிரதமர் சொல்ல வேண்டிய நேரத்துல அந்த கருத்தை சொல்லல. இன்னைக்கு பிரச்சனை செட்டில் ஆகி ஓரளவுக்கு இன்னைக்கு சகஜரலா திரும்புதுன்னு தெரியுது. சதானந்த கவுடா திரும்ப பிரச்சனையை கிளப்புறாங்க. இதுல நல்லா இருக்கிற ஏற்றத்தலைவனுக்கு பார்க்கணும். இதை நான் சொல்ற போது பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைமை கோவப்படலாம். ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உலக தமிழர் பார்க்கறான், உலக நாடுகளே பார்க்குது, எல்லாரும் பார்க்கறாங்க. அப்ப இன்னைக்கு கலவரம் சுமூக நிலைக்கு வர்ற போது சதானந்த கவுடாவுடைய இந்த வார்த்தைகள் உச்சபட்சத்துக்கு போகுது. பிரதமர் வாய் திறக்க மாட்டார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுல பல பொருள்கள் பொதிந்திருக்கு. அப்ப பிரதமர் திறந்தாக்கா சண்டையை போடாத, கலவரத்தை நிறுத்தும்பாரு. அப்ப இன்னைக்கு அவர் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு சதானந்த கவுடா போறாரு. அதனாலதான் இதுதான் நான் சொல்றேன், இது கலவரத்தை உருவாக்கி நாங்க கேட்கறது வயிற்று பொழப்புக்கு. நாங்க கர்நாடகாவோட மோத விரும்பல. இன்னைக்கு அன்னைக்கு ராமேஸ்வரத்துல 2 இடத்துல தமிழ்நாட்டில் அந்த நிகழ்வு நடந்த உடனேயே நான் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேங்கிற காரணத்தினால உடனடியாக அறிக்கை கொடுத்தேன். தமிழ்நாட்டில் யாரும் கலவரத்தை நடத்தக்கூடாது, உடனடியாக அதை நிறுத்தணும். நான் வரேன் இதுல திரு குமரகுரு. சதானந்த கவுடா அங்கே முதலமைச்சராக இருந்தவர், எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தவர். நான் இப்படி எடுத்துக்கலாமா, கர்நாடக பாரதிய ஜனதா கட்சிக்குள் அடுத்த முதலமைச்சர் போட்டிக்கான போட்டி தொடங்கிவிட்டது. அதில் எடியூரப்பாவும் சதானந்த கவுடாவும் அவர்கள் பங்கே அவங்க தரப்பில் நியாயமாக சிறப்பாக செய்கிறாங்க. அது தமிழகத்திற்கு பிரச்சனையாக வந்து நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டா, தலைமை அமைச்சர், பிரதம அமைச்சர் சதானந்த கவுடா போன்ற மத்திய அமைச்சனுடைய கருத்துக்களுக்கு கடுமையான எதிர்வினையை ஏன் ஆற்றவில்லை? அப்போ அதை ஏற்றுக்கிறாரு, அதை ஆமோதிக்கிறாருன்னு பொருள் கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் பிஆர் பண்ணி. உங்க கற்பனைக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கற்பனை இல்லை. இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டு ஒரே விஷயம் சொல்லுங்க, நீங்க விரிவா பதிவு பண்ணுங்க. எந்த ஒன்று தான், அந்த ஒன்று தான். நான் இப்போ ஒரு கடுமையான குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறேன், நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அதை ஏத்துக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இல்ல அதான் நீங்க திருப்பி அதை தப்பா சொல்றீங்க. அவர் அது கரெக்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் பிரதமர் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லல. இந்த பிரச்சனை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல 18ஆம் தேதி வரப்போகுது, அடுத்த மாசம். அப்போ தீர்வு வரும். அதுவரை சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் சொன்ன பிரதமர் சொல்ல, there is no scope for intervention of central government. ஏன்னா எல்லாம் நீங்க சொல்ற ஒன்று புரிஞ்சுங்க, அவங்க சொன்ன அந்த அமௌண்ட்டை வந்து கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா 15,000க்கு 12,000 8,000 கொடுத்துருந்தாங்கன்னா ஏன் பிரதமர் தலையில்லைன்னு சொல்றாங்க. சித்தாராமையா சொல்றாரு வெளியில வந்து வேறு வழி இல்லை, கொடுத்து விட்டோம்ன்றாரு. எல்லாம் சட்டப்படி நடக்குது. அங்கே கலவரம் வருது. ஒரு மாநில ஒரு முதலமைச்சர் கேட்காம டைரக்டாக கொண்டு வந்து மிலிட்ரி வச்சாலும் மாநில சுயாட்சின்னு நீங்க எல்லாம் கேட்பீங்க. அதையும் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அவரால் கட்டுப்படுத்த முடியாத போகும்போது சரி வாங்கன்னு சொல்கிறாங்க. போனோடனே கட்டுப்படுத்திருச்சு. ஐயா சொல்கிற மாதிரிலாம் சதானந்த கவுடா சொல்லி தூண்டி விட்டு இனிமேல் கலவரம் அங்கே நடக்காது எழுதி வச்சுங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது பேராமிலிட்டரி ஃபோர்ஸ், இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரே வருத்தம், ஒரு சாதாரண பிஜேபி காரனை பார்க்காதீங்க, ஒரே வருத்தம் என்னென்னா, இவங்க எல்லாம் இவ்வளோ பேசுகிறாங்க, நாட்டை பற்றி பேசுகிறவங்க, பிரதமரை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் ரைட்டு. ஒரு பெரிய ஒரு கட்சியோட தலைவர் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஒரு கருத்து கூட சொல்லலைன்றத ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் கூட பேச மாட்டீங்களே. நான் ஆதங்கப்படுறேன். நீங்க கேட்க வேண்டியது பிரதமர் தான், அது ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா பிரதமர் சிரித்தால் இப்படி ஒரு தப்பு, இப்படி திருப்பினா ஒரு தப்பு. ஒரு 2 பக்கம் இங்க 2 சம்பவம், அங்க 8 சம்பவம். ஐயா அழகா சொன்னார், 2 சம்பவம் 8 சம்பவம். 8 சம்பவத்தை நான் முதல்ல சொல்லுவேன், அப்புறம் 2 சம்பவம் சொன்னீங்கன்னா நீங்க என்ன அங்க பக்கம் பேசுறீங்களான்னு. 2 பக்கமும் இது ஐ திங்க் நியூட்டன்ஸ் தேர்ட்லான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இவனைக்கும் சமமான எதிர்வினை இல்லைங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சி வைத்திருந்தது. மௌனியாக இருக்கிறார், பேசா மடந்தை, ஊமை, வாயை திறக்க மாட்டாரா, இப்படிலாம் ஒரு கடுமையான விமர்சனங்கள் அன்றைக்கு வைக்கப்பட்டது. பிரதமர் பேசலையா? இல்ல, அன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் பேச வேண்டும் என்று பேசாத பிரதமருங்க, நீ பேசிட்டாரு. நான் சொல்றேன், நான் ஒரே சொல்றேங்க, எங்கள் பிரதமர், நம் பிரதமர் பேசினால் செய்தி, பேசாவிட்டால் தலைப்பு செய்தி. நான் பல தடவை சொல்றேன், சரி பேசினா ஏன் பேசுனீங்க, பேசலனா ஏன் பேசல. தமிழக அரசியலுக்குள் வந்தால் இப்ப தொடர்ச்சியா ஒரு வாதம் வைக்கப்படுகிறது எல்லா தளங்களிலும். தமிழ்நாட்டிற்குள் கர்நாடகாவில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு ஒற்றுமை தமிழ்நாட்டிற்குள் இல்லை அப்படிங்கிற வாதம் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. அவர் கூட முதல் சுற்றுல சொன்னாரு, இங்க ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கிறாங்க, இவ்வளவு அமைதி மீன்ஸ் அவர் கலவரத்தை சொல்ல, கடுமையான போராட்டங்களை, அகிம்சை வழியான போராட்டங்களை கூட யாரும் முன்னெடுக்கலையே, விவசாயிகளுக்கு ஆதரவாங்கிற வருத்தம் கூட எனக்கு இருந்துச்சுன்னு பிஆர் பாண்டியன் ஒரு வாதத்தை வைத்தார். ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு, இங்கே நடைபெற்ற கலவரத்திற்கெல்லாம் பிறகு 16ஆம் தேதி ஒரு முழு அடைப்பு போராட்டத்திற்கு விவசாயிகள் சங்கங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். பல கட்சிகள், இன்றைக்கு பாட்டாளி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் அதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அந்த முழு அடைப்பை ஆதரிக்க மாட்டோம் என்று இன்றைக்கு மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழக விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு, நாங்கள் தமிழக மக்கள் பக்கம் நிற்போம், ஆனால் அந்த முழு அடைப்பு போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னதாக இன்றைக்கு செய்திகள். ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை கர்நாடக பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆதரிக்கிறது. அங்கே அவங்க தான் முன்னெடுத்தே செல்றாங்க. இங்கே அந்த முன்னடைப்பு போராட்டத்திற்கு விவசாயிகளுக்கு தார்மீக ரீதியிலான ஆதரவு கொடுப்பதில் என்ன சிக்கல்? தார்மீக விதமான ஆதரவு கொடுக்கறது தானே கரெக்ட். முழு அடைப்புக்கு அங்கே யாருக்கு ஆதரவு கொடுத்தாங்க? அங்கே இருக்கிற எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்கல்ல.
இப்ப இதுக்கு முன்னாடி ஐயா 25ஆம் தேதி ஒரு முழு அடைப்பு நடத்தினாரு. ஆளுங்கட்சி ஆதரவு கொடுத்ததா? அதிமுக ஆதரவு கொடுத்ததா? நான் திருப்பி சொல்றேன், இங்க பேச பேச என்ன ப்ரொவோக் பண்ணீங்கன்னா பாலிடிக்ஸ் வந்துச்சு. இது நம்மள பார்த்து மத்தவங்க சிரிப்பான். நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு காலையில 90,000 பேர் சேர்ந்திருக்காங்க. இதை ஒரு கர்நாடகத்தில் இருக்கும் ஒரு தமிழன் பார்த்தான்னா அது வயிற்றுல இருக்காதா? இன்னைக்கு அங்க பத்தி எரியுதாங்க. ஒரு முதல்வர் வந்து அதெல்லாம் சரி பண்றதுக்கு இல்லாம இன்னைக்கு 90,000 பேர் சேர்றாங்க. இன்னைக்கு சிட்டியே ஸ்தம்பிச்சு போச்சு. அத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்க. ஒரு சம்பவம் வன்னியர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. ஒருவேளை தமிழ்நாட்டில் நடந்திருந்தா அங்க என்ன ஆகும்? அப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டியது காவல்துறை வேலை இல்லையா? இப்ப இருக்கிற பிரச்சனையா இது? அதான் சொல்றேன், நீங்க திருப்பி நீங்க பிஜேபியை சொல்றது ரொம்ப சந்தோஷம், எங்களை பேசுங்க. ஆனா அதே சமயத்துல அதிமுக இதுவரை எந்த பந்துக்கும் ஆதரவு கொடுக்கவில்லை. 16ஆம் தேதியும் ஆதரவு கொடுக்கவில்லை. ஐயா போன்ற வந்து விவசாய அப்படி இல்ல, எதிர்பார்க்காது இல்ல. பாருங்க, நாங்க ஆதரவு கொடுப்போம், முழு அடைப்புக்கு இல்லைங்கன்னு சொல்ற சின்ன வேரியேஷன் தாங்க முடியாது. நீங்க விவசாய சங்கத்தை ஒருத்தரையே பார்த்திருக்காங்களேங்க. இது ஒரு கேள்வி கேட்க முடியுமா? நான் பேசக்கூடாது, என்ன பாலிடிக்ஸ் ஆயிடும். சரி, வரேன். திரு வன்னியரசு, இங்கே தமிழக மாநில அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றை பற்றி இவர்கள் யாரும் பேசவே மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை குமரகுரு வைக்கிறார். உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சினா மட்டும் இல்லை, அப்படி இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு அண்ணன் சொன்னது போல் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு கூட வந்து தொலைக்காட்சியில் ஜெயலலிதா அறிவிப்பு அப்படின்னு சொல்லி வந்தோம்னா ஏதோ போராட்டம் எதுவும் அறிவிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உள்ளாட்சி தேர்தலில் மனு வாங்குறதுல வந்து அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீரோ மன்னன் வந்து ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ இது வாசித்தது போல் வந்து இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து இவ்வளவு மோசமான ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு வன்முறை வெறியாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த அம்மா வந்து இவ்வளவு வந்து ஆடம்பரமாக வந்து இவ்வளவு கட்சிகளை இருக்கிறவங்கள சேர்க்குற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து அவங்க கவனம் செலுத்துறதாகவே இல்லை. இது வந்து மிக மோசமான, இது வந்து மேலும் வந்து கன்னட வெறியர்களுக்கோ அந்த இனவாதிகளுக்கோ ஆதரவாக இந்த அம்மா செயல்படுறது போல தான் இருக்குது. வெறும் சும்மா வந்து நாங்கள் அந்த அம்மா அறிக்கையில் கூட வந்து முதல்வருடைய அறிக்கையில் கூட வந்து தமிழ்நாட்டினுடைய இதை வந்து நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் பெருமையாக இருக்கக்கூடிய, அங்கே காப்பாற்றுறதுலையோ அதை வந்து எப்போ என்ன அது அவங்க தான் செய்யணும். கர்நாடக அரசு தான் செய்யணும். தமிழகத்தில் எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழாமல் காத்த பெருமை தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் உண்டு. அதுல நம்ம வந்து பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும். அதனாலதான் அங்க இன்னும் பெரிய அளவில் பிரச்சனைகள் வெடிக்காமல் போனதற்கு அதுவும் ஒரு காரணம். இங்க இன்னும் பெரிய அளவில் வன்முறை வெறியாட்டங்கள் நிகழாமல் போனதில் தமிழக அரசு தமிழக காவல்துறைக்கும் பங்கு ஒன்று. ஆனா அதே சமயத்துல இன்னொரு உங்க பக்கமே வந்தால் கூட தமிழக அரசு ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறது, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தண்ணீரை திறக்க சொல்லியிருக்கிறது. தண்ணீரை திறந்து விட்ட பிறகு அங்கே ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கலவரத்திற்கான எதிர்வினையை இங்கே ஆற்றாமல் தமிழக அரசும் காவல்துறையும் அதை காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும்ங்கிற வாதம் இல்லை. அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக உள்ளிட்ட எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட எல்லாருமே வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க இது தொடர்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை கூட்டல. அதாவது தண்ணி நமக்கு வேணும்னு சொல்றோம். நம்ம வேணுங்கிறவங்க வந்து நம்ம வந்து அதுக்கான தயாரிப்புகளில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமரை சந்திக்கிறதோ மற்றவங்களை சந்திக்கிறதோ இல்லை. ஆனால் தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறவங்க தான் போய் அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அப்போ இந்த என்னுடைய அணுகுமுறைங்கிறத தான் நான் வந்து இதில் பார்க்குறேன். அவ்வளோ இருங்க மக்கள் வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாதிக்கப்பட்டு அங்கே வந்து ரொம்ப மோசமான சூழலில் இருக்கிற தமிழர்களை வந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரணுங்கிறத விட்டுட்டு இங்கே வந்து நீ விழாக்கோளம் போடுறீங்க. அதை அந்த மாநிலத்தை நான் சொல்கிறேன். நான் இது ஒரு செய்தி. ரெண்டாவது வந்து அண்ணன் வந்து குமரகுரு அவர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு வந்து அவர் வந்து உண்மையிலே வந்து பிஜேபியில் இருக்க வேண்டிய ஒரு நபரே இல்லை. ஏன்னா வந்து ஒரு நான் அவர் மதிக்கக்கூடிய ஒரு ஆளுமை, மிகச்சிறந்த ஆளுமை. அவர் தவறான ஒரு கட்சியில் இருக்கிறாருங்கிறதுனால வந்து அவர் வந்து அதை ஆதரித்து பேச வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப நாள் நமக்கு தெரியும். இதில் என்னென்னா பிஜேபி வந்து கர்நாடகாவில் வந்து நடக்குது, அதை நாங்கள் பிஜேபி சொல்கிறோம்ல. வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருடைய சீதாராமையாவுடைய கொடும்பாய்வே தான் வந்து பெரும்பாலும் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தா எல்லா இடங்களையும் அதை தான் கொளுத்துனாங்க. எல்லா இடங்களுமே வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் நடக்கிற நீங்கள் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னது போல் அங்கே தேர்தலை ஒட்டியான வேலைகள் வந்து இப்போயே வந்து பிஜேபி ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திலே ஆரம்பிச்சிருச்சுன்னு இருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் பேனரை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அதில் கன்னடம் எனக்கு தெரியாது, அதில் எழுதியிருக்கிறது. நீங்கள் அது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பெரிதாக பரவப்பட்டது. இங்கே இதே விவாதத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்கள் சிலர் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. விடுதலை சிறுத்தைகளே அங்கே தண்ணீர் கொடுக்காதீங்கன்னு போராடுறாங்க. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஒரு மாநில கட்சி, தமிழகத்தில் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் கூட உங்களுக்கு கிடையாது. நீங்களே கர்நாடகாவில் ஒரு கிளையை வச்சுட்டு போராடுகின்ற பொழுது ஒரு தேசிய கட்சி போராடல. இது வந்து என்னென்னா தவறான செய்தி. ஏன்னா இது எங்கள் தலைவரே வந்து விசாரிச்சுட்டு நானே வந்து அங்கே விசாரிச்சு தான் சொல்கிறோம்.
5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஸ்டில் எடுத்து தான் போட்டு பண்ணுறாங்க. இங்கே எப்படி வந்து காதல் திருமணங்கள் நடக்குதுன்னா அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறாங்கன்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து அவதூறு கலப்புதோ அதுபோல் இது ஒரு அவதூறான ஒரு செய்தி. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்ரீராம்புரத்தில் இருக்கிற பகுதியில் வந்து குடிநீர் கேட்டு அந்த பகுதி மக்கள் குடிநீர் கேட்டு நடந்த ஆர்ப்பாட்டத்தை தான் வந்து இவங்க வந்து காவிரி நீர் வேணாம்னு சொல்லி போட்டதாக போடுறாங்க. அது தவறான செய்தி. ஏன்னா வந்து இது தொடர்ச்சியாக இது அவதூறு கலப்புறதுனால நான் நல்லா நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து முற்றிலும் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக அவதூறு கலப்புறதுக்கான ஒரு திட்டமிட்டது. இதில் என்னென்னா இதில் சொல்ல வந்தது என்னென்னா இது வந்து தேர்தலை மையப்படுத்தினா இவர் ஐயா வந்து வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க அங்கே இருக்கிற ரவுடிகள் செஞ்சுட்டாங்க, கர்நாடகக்காரங்களுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல. இது வந்து கர்நாடகாக்காரங்களுக்கும் தமிழர்களுக்குமான வந்து காலங்காலமாக இருக்கிற பகையை தீர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இது வெறும் தண்ணி பிரச்சனை நான் இதை பார்க்கல. இது வந்து ஒரு இனப்பிரச்சனை தான் அவங்க மாற்றுறாங்க. இந்த 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 இடத்துல தான் நான் சொல்கிறேன் இது வந்து முழுக்க தேர்தலுக்காக RSS சங் பரிவார கும்பல் இந்துத்துவ கும்பல் எல்லாம் இணைந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அரசுக்கு எதிராக வந்து பிஜேபியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து இது மாதிரியான ஒரு கலவரத்தை ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் வரேன். திரு வெங்கட்ராமன் அவருடைய கருத்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்டு பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கர்நாடக தேர்தல் அரசியலை நோக்கி கர்நாடக அரசியல் கட்சிகள் மிகச்சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய எதிரொலிதான் தமிழர்கள் மீதான தாக்குதலும் தமிழர்களினுடைய உடைமைகளின் மீதான தாக்குதலுமா என்று பேசலாம். எப்படி ஆகினும் அங்கே 40க்கும் மேற்பட்ட தமிழக பேருந்துகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக வேதனையாகத்தான் இருக்கிறது. இதில் கூடுதலாக ஒரு செய்தியும் சொல்லிவிட்டு நான் நெடுவதற்கு செல்கின்றேன். ஊடகங்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டும், இந்த மாதிரியான செய்திகளை பரப்பக்கூடாது என்று மத்திய அரசு ஊடகங்களுக்கும் ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊடகங்கள் இதுபோன்ற செய்திகளை கொடுப்பதால் தான் பிரச்சனைகள் அதிகமாகின்றதா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். காவிரி பிரச்சனை குறித்து வாய்த்து கொண்டிருக்கிறோம். திரு வெங்கட்ராமன், இதில் 2 மாநிலங்களிலும் அமைதி நிலவ வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம அனைவருடைய விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 2 மாநிலங்களிலும் அமைதி நிலவுவதற்கு நீங்கள் இந்த செய்திகளை வேகமாக பரப்பாமல் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கருத்து. மத்திய அரசும் அதை சொல்லிக்கிறாங்க. நீங்கள் பிரச்சனைகளை தூண்டுகிற விதமான காட்சிகளையோ கருத்துக்களையோ ஊடகங்கள் வந்து பொறுப்போடு செயல்படணும். அந்த மாதிரியான கருத்துக்கள் நீங்கள் வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அதுவே கலவரத்திற்கு காரணமாகிடும். அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டால் நீங்கள் வந்து லைசன்ஸே கேன்சல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ற ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. ஊடகங்கள் இந்த செய்தியை நடக்கக்கூடியவற்றை செய்தியாக கொடுப்பதும் கூட பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் நினைக்கிறீங்களா? உண்மை. அதாவது இந்த லாஸ்ட் 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஓரளவு தமிழ்நாட்டில் ஊடகங்கள் கர்நாடகாவில் ஊடகங்கள் எல்லாம் பொறுப்பு இல்லாமல் தான் நடந்துகிட்ருக்காங்க. இந்த நாட்டில் என்ன பிரச்சனைனா எப்போவுமே நல்லது நிறையா நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த ஊடகங்களுக்கு வந்து மோசமான செய்தி தான் முக்கியம். அதுதான் சென்சேஷன். அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால் என்ன ஆகுது, மோசமான செய்தியை மேலே கொடுத்து நல்ல செய்தியை அமைக்கினா எல்லாருத்தோடு நாட்டில் மோசமாக தான் நடந்துகிட்ருக்கு. போய் நியூஸ் பேப்பர் எடுத்து தினம் காத்தா எடுத்தால் ரேப்புன்னு போடுவான். நாட்டில் எல்லாம் ரேப் தான் நடந்துகிட்ருக்கா. எவ்வளோ நல்ல காரியங்கள் இருக்குது. அதனால் ஊடகங்கள் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கல. அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஊடகங்களில் என்ன தவறு செஞ்சுருக்காங்கன்னா எனக்கு தோணுது, இந்த காவிரி பிரச்சனை இவ்வளோ மோசமாக போனப்புறம் இவ்வளோ வந்த உடனே ஒன்றும் மோசமாக இருக்குது, அதை கண்டிக்கணும். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பேசணும். இன்றைக்கி கூட நம்ம கூட பேச மாட்டேங்கிறோம். அடிப்படை காரணம் என்ன, இதுக்கு எப்படி சீர்க்கிறதுன்னு வரணும். இதில் என்ன பிரச்சனைனா இன்றைக்கி காவிரி பிரச்சனையை தீர்க்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். தமிழ்நாடு விவசாயிகளுக்கு முக்கியம், கர்நாடக விவசாயிகளுக்கு முக்கியம். கர்நாடக விவசாயிகளும் தமிழ்நாடு விவசாயிகளும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாடு விவசாயிகள் போய் கர்நாடகா முதலமைச்சரை பார்த்தாங்க. ரொம்ப பாராட்டப்படக்கூடிய விஷயம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம போய் பார்த்தாங்க. ரொம்ப ஒரு முதிர்ச்சியான ஒரு நடவடிக்கை. இதில் வந்து என்ன நடப்போகுது, 2 மாநிலங்களும் ஒத்துழைக்காத இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த குளோபல் வார்மிங் நான் சொன்னேன், நீங்கள் நிறுத்திட்டீங்க. அந்த குளோபல் வார்மிங்கில் வரும்போது என்ன ஆகும்னா என்றைக்கு மழை பெய்யும் என்றைக்கு வெயில் அடிக்கும் தெரியாது. 1 டிகிரி டெம்பரேச்சர் கூடனா இமயமலையில் ஐஸ் கட்டி உருக ஆரம்பிச்சுன்னா இது கேஞ்சஸ் எல்லாம் நொழிஞ்சிடும். இப்போ துபாய் இருக்குது, துபாய் பாலைவனம், துபாயில் மழையே பெய்யாது. மார்ச் மாதம் அப்படி ஒரு மழை பெஞ்சுது. இந்த பிரச்சனையில் வந்து இப்போ என்றைக்கு மழை பெய்யும் என்றைக்கு இருக்குன்னு தெரியாமல் நிலைமை. அதனால் இது வர இந்த நிலை இன்னும் மோசமாக போகும். திடீர்னு வெள்ளமாக வரும், திடீர்னு டிராட் வரும். அந்த நிலையில் 2 மாநிலங்களும் ஒன்றா சேர்ந்து அவங்க என்ன பண்ணணும், தண்ணியோட தேவையை கர்நாடகா தமிழ்நாட்டிலையும் குறைக்கணும். அதுக்கு ஆக்கப்பூர்வமான பலவிதமான மார்க்கங்கள் இருக்குது. தண்ணியோட தேவையை குறைக்கணும். தண்ணி பலவிதமான மார்க்கங்கள். நம்ம விவசாய நிலத்தை வித்துட்டா கொஞ்சம் குறைஞ்சிடும். ஒரு நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் இல்லை நான் தண்ணியோட தேவையை குறைக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்கிறேன். கொஞ்சம் விடுங்க. இது வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட், அதனால சொல்கிறேன். நான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒரு செலக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரப்போஸ் நல்லா ஸ்டடி பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, திருவாரூர் தஞ்சாவூர்லாம் பெரிதளவு நெல் கரும்பு பயிர் பண்ணுறோம், தண்ணி ரொம்ப தேவை. அதனால் ஓரளவு தண்ணியை குறைக்க அவங்க வந்து வெஜிடபிள்ஸு
மில்லட்ஸ்னா சிறுதானியம், மாற்று பருத்தி அதெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த கழிவு நீர் இருக்கு இல்லையா, கழிவு நீரை வந்து சுத்தம் பண்ணி அதை திருப்பி உபயோகிக்கலாம். அதில் எக்கச்சக்க சிங்கப்பூர் இருக்குது, சிங்கப்பூரில் வந்து தண்ணியே கிடையாது, மலேசியாவில் விலைக்கு வாங்குறேன். சிங்கப்பூரில் இருக்க அத்தனை கழிவு நீரையும் எடுத்து சுத்தப்படுத்தி உபயோகிக்கிறாங்க. ஏன் நம்ம செய்யக்கூடாது? இங்கே சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் மெட்ராஸ் பட்டில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க, பாம்பேயில் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஐயா எனக்கு அடிப்படையில் ஒரு சொன்னீங்க, நீங்கள் உள்ளிட்டவர்கள் கூட திரு வெங்கட்ராமன் உள்ளிட்டவர்கள் கூட பல விவாதங்கள் பேசுகின்ற பொழுது இந்த மின்சாரம் தொடர்பான பிரச்சனை வருகின்ற பொழுது இந்த நீங்கள் சொன்ன இந்த வாதத்தை இன்னொரு டீம் வைப்பாங்க. மாற்று வழி மின்சாரத்தை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? அணு உலையிலிருந்து பெறக்கூடிய மின்சாரங்கிறது வெறும் 4 விழுக்காடு தான் வைக்கின்ற பொழுது அதை தவிர்க்கவே முடியாத அணு மின்சாரம் தேவைன்னு நம்ம பேசுகிறோம். கூடங்குளம் பிரச்சனையில் இங்கே தமிழகத்தில் கடுமையாக எதிர்ப்பு ஏற்பட்டு இங்கே அதனுடைய விளைவுகள், அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய கேடெல்லாம் தமிழகத்திற்கு. ஆனால் மின்சாரம் மற்ற மாநிலங்களுக்கான கேட்கின்ற பொழுது அப்படிலாம் சொல்ல முடியாது, இது தேசிய ஒருமைப்பாடு கெட்டு போயிடும், அணு மின்சாரம் அவசியங்கிற வாதத்தை நம்ம வைக்கிறோம். ஆனால் ஜீவாதாரமான வாழ்க்கைக்கான சாப்பாட்டை பற்றி பேசுகின்ற பொழுது நம்ம ஏன் நெல்லையே கட்டிட்டு ஆளணும், மாற்று பயிர்களை பயிரணுங்கிற வாதம் எந்த அளவுக்கு சரியான வாதம்? அதாவது வறட்சி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? தண்ணி இல்லைன்னா தண்ணி வேணும், விவசாயிகளுக்கு தண்ணி வேணும், எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். தண்ணி இல்லை, பருவமழை தண்ணி வேணுமா, நமக்கு சாப்பாடு வேணுமா? தண்ணி வேணுமா, சாப்பாடு வேணுமா? தண்ணி இல்லாமல் எப்படி சாப்பாடு? சாப்பாடு இல்லாமல் எப்படி சாப்பாடு இல்லை, தண்ணீருடைய தேவை சாப்பாட்டுக்காகத்தான், உணவு உற்பத்திக்காக தான், பல விதத்துக்காக. சாப்பாட்டுக்கு மாத்திரம் இல்லை, தண்ணி இண்டஸ்ட்ரிக்கு தண்ணி வேணும், உடம்ப குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணிங்கிறது எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அடிப்படையில் நமக்கு தண்ணீர் உயிர் வாழ்வதற்கு, குடிப்பதற்கும், உணவு உற்பத்திக்கும் தேவை. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? ஜனத்தொகை கூடிட்டு இருக்கு, தேவை கூட்டிகிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு, தண்ணியோட தேவை கூட்டிகிட்டு இருக்கு, பருவமழை பொய்யா இருக்கு. மழை நல்லா பெஞ்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி நிலைமை திருப்பி வரப்போகுது, அதை காக்கணும், அதுதான் முக்கியம். இதுல எப்படி இருக்குன்னா, காற்று சுவாசிக்கிறதுக்கு பத்தலைன்னா நீங்க ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சீங்கிறார். இல்ல அப்படி சொல்லல, அர்த்தமே இல்லை. அதாவது நீங்க தமிழ்நாட்டுல தண்ணியோட தேவையை குறைச்சிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. எந்த வகையில குறைக்கிறது? முப்போகம் விளைஞ்ச காவிரி டெல்டா ஒரு போகத்துக்கே தண்ணி இல்லாம தவிக்குது. நீங்க மாற்று பயிருன்னு சொல்றீங்க. மாற்று பயிர் எது சேவை செஞ்சாலும் தண்ணீர் தேவை இருக்கு. காவிரி டெல்டாவில் இருக்கிற பாசன முறைகள் பருவகாலம், வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னதாக அந்த பயிர்கள் வளர்க்கப்பட வேண்டும். பருவமழையில தாங்கி வளரக்கூட ஒரே பயிர் நெல் மட்டும்தான், வேற எந்த காய்கறியும் அங்கே போட முடியாது. அந்த மண் வளத்தோடைய தன்மைக்குன்னு சில பயிர்களை தான் சாகுபடி பண்ண முடியும். ஒரே நேரத்தில் 18 லட்சம் ஏக்கர்ல காய்கறியை போட்டு அவன் எங்க கொண்டு விற்பான்? அவன் உற்பத்தி பண்ணுற செலவு வந்து இந்தியாவில் உலக நாட்டோட ஒப்பிடுற பொழுது எந்த பொருளை விவசாயி உற்பத்தி பண்ணாலும் பல மடங்கு கூடுதலாக இருக்குது உற்பத்தி செலவு. அப்போ பல மடங்கு கூடுதலாக உற்பத்தி செய்கிற பொருளை கொண்டு போய் எந்த நாட்டில் விற்க முடியும்? அரசாங்கம் சொல்லுது பொய்யா. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள் தாராளமாக விவசாயிகளை நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம், நீங்களே விலையை நிர்ணயம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதெல்லாம் பொய். இது பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு சாதகமாக அரசு தன்னுடைய கொள்முதல் கொள்கையை கைவிடுவதற்கு விவசாயிகளை விளைநிலங்கள் விட்டு தானாக வெளியேறுவதற்கான நடவடிக்கையில் வர்றது தான் அதெல்லாம். அந்த மாதிரி கருத்துக்களுக்கு தான் இந்த மாதிரி இவங்களை போல அறிஞர்கள் அந்த கருத்துக்கு இடமளிச்சிடக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரே நேரத்தில் 22 லட்சம் ஏக்கர் நீங்கள் போய் என்ன காய்கறி போடுவீங்க? எதை உற்பத்தி பண்ணி எப்படி வாழ முடியும்? அவன் எங்கே கொண்டே சந்தைப்படுத்த முடியும்? அவனோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? தண்ணீர் பற்றாக்குறைன்னு சொல்கிறீங்க. நாங்கள் கேட்குறேங்க. இப்போ அவர் கேட்டார் உங்களை, நீங்கள் வந்து தண்ணீர் பயன்பாட்டை குறைக்கணும்னா நிலத்தை கூட வித்தரணுமா? நான் கேட்குறேன், முப்போகம் விளைஞ்சதை ஒரு போகத்துக்கு தண்ணி இல்லை, நீங்கள் எந்த தண்ணியை குறைக்க சொல்கிறீங்க? எந்த விவசாயத்தை குறைக்க சொல்கிறீங்க? எந்த நிலப்பரப்பை குறைக்க சொல்கிறீங்க? நிலப்பரப்பு முடிஞ்ச வரையிலும் குறைஞ்சிருக்கு. ஆனால் என்ன இருக்கிறத வச்சு நான் உயிர் வாழணும், என்னுடைய வாழ்வாதாரம் அதுதான், எனக்கு வருவாய் அதுதான். வாங்குற சக்தி எனக்கு எங்கேருந்து வரும்? நான் உற்பத்தி பண்ணி நான் வந்து அதை சந்தைப்படுத்தி எனக்கு வருவாயை ஈட்டினால ஒழிய நான் யார்கிட்ட போய் வாங்க முடியும்? என்ன போய் நான் எங்கேயாவது இன்ஜினியராக போக முடியுமா? இல்லை நான் ஏதாவது மாற்றுத் தொழிலுக்கு போக முடியுமா? நான் அதுதான் வாழ்வாதாரம், அதை நம்பி தான் நான் வாழ்கிறேன். அப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. அவனை வந்து வாழ வைக்கிறதுக்கான தேவையான சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்தையும் அவனுக்கு எல்லா வழிகாட்டுதலும் அரசாங்கம் தான். நீங்க சிங்கப்பூர் நாட்டை ஒப்பிடுறீங்க. சிங்கப்பூர் நாடுன்னா ஒரு சின்ன நாடு. இந்தியாங்கிறது கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் தொகை தாண்டின இந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய பரப்பளவு கொண்டிருக்கு. அமெரிக்காவை விட மக்கள் தொகை அதிகமான நாடு இந்தியான்னு சொல்ற போது அதோட கொண்டு சிங்கப்பூரோட ஒப்பிட்டு திரு பாண்டியன், அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நியூஸ் உள்ளிட்ட எல்லா ஊடகங்களையும் அங்கே அமைதி திரும்ப தொடங்கி விட்டதுங்கிற செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறோம். சகஜ நிலை மெதுவாக திரும்ப தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்போது 16ஆம் தேதி நீங்கள் ஏற்கனவே சட்ட ரீதியிலான போராட்டம் மற்ற போராட்டங்களின் மூலமாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் மூலமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. தண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நிலைமையில் 16ஆம் தேதி இந்த முழு அடைப்பினுடைய நோக்கம்தான் என்ன? நீங்கள் உள்ளிட்டவர்கள் நடத்தக்கூடிய இந்த முழு அடைப்பு திருப்பியும் கர்நாடகாவில் பிரச்சனையை தானே அதிகப்படுத்தும். அதை தாண்டி வேற என்ன நீங்க சாதிக்க போறீங்க? இந்த முழு அடைப்பு என்பது உங்களுடைய அரசியல் லாபத்தை, அரசியல் ரீதியிலான சில நகர்வுகளை செய்வதை தாண்டி இந்த முழு அடைப்பு என்ன மாதிரியான சாதகமான அம்சங்களை கொடுத்துரும் நம்புறீங்க?
தமிழ்நாட்டில் நாங்கள் விவசாய அமைப்புகள் அனைத்து கட்சி ஆதரவோடு நடத்தின முழு அடைப்பு போராட்டங்களை சின்ன அசம்பாவிதம் கூட எந்த இடத்துல நடந்திருக்காங்க. முழு அடைப்பு தேவையும் கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு வந்து சட்ட அமைச்சரே சட்டத்துக்கு புறம்பா பேசுறாரு. அப்போ நீதிபதிகள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. கர்நாடக அரசு இந்த சட்ட அமைச்சர் அரசாங்கம் உச்சநீதிமன்றம் காவிரி வழக்குகளை பூரா விரைந்து முடிக்கணும்னு அவங்களே 5 பேர் கொண்ட நீதிபதிகளை போட்டு மே மாதத்துலேருந்து வாரத்துக்கு 2 நாள் திங்கள் வெள்ளி விசாரிக்கணும்னு முடிவெடுத்த அரசாங்கம் 2 வாய்தாக்கு பிறகு 3வது வாய்தால விசாரணை குழுவில் இருந்த 2 நீதிபதி விலகுறாங்க. அப்போ இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த வழக்குகளில் கூட உச்சநீதிமன்றத்துக்கு பல்வேறு தலையீடுகள் இருக்குது, நெருக்கடி இருக்குது. கர்நாடகாவுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுக்கு எதிரான நெருக்கடிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளே துணிவோடு நாங்கள் இருக்கோம், உங்களுக்காக உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோங்கிற செய்தியை சொல்லுவதற்கான போராட்டம் தான் கடந்த 30ஆம் தேதி. அதை சொன்னதுனால தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்டாங்க, கர்நாடகத்தை பார்த்து கேட்டாங்க, தமிழ்நாட்டு விவசாயிகளையும் வாழ விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருக்கிற அழுத்தங்களை புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த அடிப்படையில் அந்த கருத்து சொல்லுது? இப்ப நாங்க நடத்துற போராட்டம், இப்ப அங்க வந்து நாங்க நடத்துற போராட்டம் வந்து அங்க அமைதி திரும்பி இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு, பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். 2வது, இந்த பிரச்சனை தான் இன்னைக்கு தீர்ந்து போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னும் தண்ணி திறந்து விட்டு வர வேண்டியிருக்கு, சாகுபடிக்கு தண்ணீர் பெற வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனை ஆண்டுதோறும் போராட்ட காலத்தில் நிற்க முடியாது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். இந்த கலவரத்துக்காவது காரணம் காட்டி, இந்த கலவரத்தையாவது மத்திய அரசு கணக்கில் கொண்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டா அங்க அரசியல் சண்டை வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஓகே, நம்ம 1 நிமிடம் தான் இருக்குது. நான் முடிச்சிருக்கேன். நம்ம குமரகுருவோட நிறைவு செய்யணும். ஏதாவது சுருக்கமா ஒரு வரியில. மொத்தம் வந்து 25,000 கோடி வந்து நஷ்டமாயிருக்கிறதாக சொல்றாங்க. நீங்க வந்து அசோசியேஷனுடைய அங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அப்போ அவ்வளவும் மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு, பொருளாதார வீழ்ச்சி அங்கே இருக்கிற யாருமே அங்கே வந்து இனி பிழைக்கிறதுக்கு அப்படின்னா புதுசாக முதல்ல இருந்து ஆரம்பிக்கமான ஒரு சூழல் இருக்குது. இந்த பந்த் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து நீங்கள் வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தணும், தேசிய மேலாண்மை வாரியத்தை நீங்கள் அமைக்கணும். இதுதான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். மொத்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க வந்து 28 நதிநீர் பிரச்சனைகள், 28 மாநிலங்கள், 28 பஞ்சாயத்துகள் இருக்குது. மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலங்கள் தொடர்பாக நிறைய இருக்குது. அப்போ இது ஏன் காவிரி பிரச்சனையில் மட்டும் ஏன் இது இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா, பிஜேபியோ காங்கிரஸோ தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாது. முடியாது. ஆக தமிழ்நாட்டை வந்து வஞ்சிச்சுட்டு அங்க வந்து நம்ம வந்து ஆட்சி பிடிக்கணும். சித்தராமையாவோட எஃபிஜி கொளுத்துனா, கொடும்பாயை கொளுத்துனாங்க, அது நாங்க தான் கொளுத்தணும் அவசியம் இல்லை. காங்கிரஸ்காரனே கொளுத்தி கூட பரிய ஊத்திக்கு போடலாம். நீங்க எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். பந்த் எல்லாம் ஒரு பக்கம் நடத்துவோம். 18ஆம் தேதி 19ஆம் தேதி காவிரியோட அந்த சூப்பர்வைசரி கமிட்டி நடக்க போது, அதற்கு உரிய ஆவணங்கள் எல்லாம் தமிழ்நாடு தான் வேணும் கேக்குது. அதை கொண்டு போய் கொடுக்க சொல்லி நீங்க வலியுறுத்துங்க அந்த பந்த். நன்றி. ஏற்கனவே கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு விட்டது மத்திய அரசால். நீங்க ஆவணங்களை கொடுத்தீங்கன்னா மற்றதையும் சரியாக செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம நிறைவு செய்யலாம். திருப்பியார் பண்டிட், குமரகுரு உள்ளிட்ட 4வரும் உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோட இணைந்தீர்கள். மிக்க நன்றி. தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவது மட்டுமே அப்படிங்கிற பிஆர் பாண்டியனுடைய வாதம். இது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபொழுது ஒன்றை சொன்னார். மத்திய காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவது குறித்து இப்பொழுதைக்கு எந்த திட்டமும் இல்லை மத்திய அரசிடம் என்று அன்றைக்கு தெரிவித்தார். இன்று வரைக்கும் அது தொடர்பான எந்த தொடக்க கட்ட பணிகளும் கூட நடைபெறவில்லை என்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழகம் தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களால் நதிநீர் பங்கீட்டில் ஆற்று நீர் சிக்கலுக்கு மத்தியில் சிக்கிக் கொண்டே இருக்கிறது. இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டிய இடத்தில் மத்திய மாநில அரசுகள் இருக்கின்றார்கள். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.